அனைவருக்கும் வணக்கம். இப்ப தமிழ்நாடு முழுவதும் ஒழிக்கிறதுக்கு ஒரே விஷயம், ரிதனி அவர்களுடைய தற்கொலை வழக்கு. அதுமாரி ரிதனி அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பி அவங்க குடுக்குற பேட்டிலாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குறிப்பா ரிதனி அவங்க அப்பா ஒவ்வொரு பேட்டி குடுக்கும்போது அழுதுட்டே பேட்டி குடுத்தாரு. தன் பொண்ண நெனச்சு ரொம்ப வேதனையா பேட்டி குடுத்திருந்தாரு. என்னன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது அவரு அந்த பொண்ணு மேல எந்த அளவுக்கு உயிரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ரிதனி அவளுடைய ஆத்ம சாந்தி அடையவும், ரிதனி அவளுடைய அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பி அவர்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒழிய மத்த வேற எந்த நோக்கத்துக்கும் கண்டிப்பா கிடையாது. ரிதினியா அவளுடைய டேட் ஆஃப் டைம் நமக்கு கிடைச்சு. அது மூலியமா அவங்க ஜாதகத்த போட்டுருக்கேன். இந்த ஜாதகம் மூலியமா எதனால இவங்க வந்து இந்த முடிவ எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம சில சுருக்கமா அந்த பதிவு மூலியமா நம்ம பார்ப்போம். ரிதினியா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10/9/1998ல பொறந்திருக்காங்க. கும்ப லக்னம், லக்னத்தில கேது, குரு, 3ல சனி, சந்திரன், 6ல செவ்வா, 7ல ராகு, சுக்கிரன், புதன், சூரியன். இதுதான் உங்களுடைய ஜாதகம். இந்த பொண்ணோட ஜாதகத்துல பெரும்பாலும் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மேஷ ராசி பரணி பொறந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இப்ப நடக்குறது 7 சனி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நடப்பு திசை அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர திசை. அந்த சந்திரன் எப்படிப்பட்ட சந்திரன் அப்படின்னா, சந்திரனோட சனி, செவ்வாய் சம்மந்தப்படுறாங்க. ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்கும்போது, அந்த சந்திரன் கூட சனி, செவ்வாய் சம்மந்தப்பட்ட திசை நடத்தினாலே, அவங்க மிகப்பெரிய மன வேதனை அடைய போறாங்க அப்படிங்கிறது விதி. ஏன்னா சந்திரன் தான் மனநிலை காரகன் அப்படிங்கிறதுனால, சந்திரனோட சனி, செவ்வாய் சம்மந்தப்பட்ட திசை நடத்தாலே அவங்க மிகப்பெரிய மன வேதனை அடைய போறாங்க அப்படிங்கிறது விதி. அதே மாரி அந்த ஜாதகத்துல அப்படியே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, களத்திரக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட 10 டிகிரிக்கு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, 8 கூடிய புதனும், 5 கூடிய அதாவது 8க்கும் 5 கூடிய புதன் வந்து அவரும் ராகுவோட இதுல இருக்காங்க. அப்படிங்கிறனால, அப்ப என்ன ஆகுது, ஆயுள் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மனம், புத்தி எல்லாமே ரொம்ப வேதனை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த இது அப்படியே காட்டுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருமண வகையில பிரச்சனை குடுக்குற பெரும்பாலும் அதிகபட்ச ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த குரு, சுக்கிரன் இணைவு அல்லது குரு, சுக்கிரன் நேருக்கு நேர் பார்க்கறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க திருமண வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை சந்திப்பாங்க. பெரும்பாலும் இந்த திருமண வாழ்க்கையில இந்த பிரச்சனை உள்ள பெரும்பாலும் ஜாதகத்த எடுத்து நம்ம பார்த்தோம்னா, குரு, சுக்கிரன் நேருக்கு நேர் பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னா குரு, சுக்கிரன் இணைஞ்சிருப்பாங்க. இல்லன்னா குரு, சுக்கிரன் 6 கட்ட இந்த வகையில ஏதோ ஒண்ணு குரு, சுக்கிரன் சம்மந்தப்படுவாங்க. பெரும்பாலும் குரு, சுக்கிரன் இணைவு அல்லது நேருக்கு நேர் எதிர் எதிர பார்த்துக்கிறது பெரும்பாலும் திருமணங்கள்ல தோஷத்த ஏற்படுத்துகிறது விதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதத்துல 12ஆம் இடங்கிறது பலம் இழக்கக்கூடாது. ஒரு ஜாதத்துல 12ஆம் இடம் தான் இல்லற சுகத்த குடுக்குற இடம் வந்து 12ஆம் இடம் தான். அதாவது இந்த பொண்ணோட ஜாதகம் 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி 10ஆம் பார்வையாவும், செவ்வாய் 7ஆம் பார்வையும் பார்க்குறாங்க. அதே மாரி 12ஆம் அதிபதி நீசம் அடையறாங்க. அப்படி இருந்து அந்த 12ஆம் இடத்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லற வகையில பிரச்சனை குடுத்து, அதனால மிகப்பெரிய துன்பத்த அனுபவிச்சவங்க வந்து மன நிம்மதி இழந்தவங்க வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த இந்த ஒரு ஜாதகம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி ஒருத்தவங்க ஒரு ஒரு பொருத்தம் பார்க்கும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் 7 சனி, அஷ்டம சனி இந்த 6, 8 கூடிய தசா புத்தி நடக்கும்போது, திருமணத்த கொஞ்சம் கவனமா பார்க்கறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் தசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால கொஞ்சம் விட்டு குடுத்து போய் அ குடும்பத்த ஓட்டுறது ரொம்ப நல்லது. அதனால பெரும்பாலும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க பெரும்பாலும் கவனமா இருங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கும்போது திருமணத்த லேட் பண்ணி கூட பண்ணுங்க. தப்பு கிடையாது. சரிங்களா? அதனால இந்த ஜோதிட அ பதிவு மூலியமா அந்த அந்த பொண்ணோட கிரக அமைப்ப வச்சு சில விளக்கங்கள குடுத்தேன். உங்களுக்கு இது மூலியமா ஏதோ ஒரு சந்தேகம் தேவைப்பட்டது அப்டின்னா, எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்க ஜோதிட ரீதியாவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, உங்க இத பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பதில் குடுக்க கண்டிப்பா நான் காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.